பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவதற்கான இயக்கம் அப்படின்லாம் நடத்திட்டு இருக்காரு. இப்போ மதுரையில் மாநாடு நடத்த போகிறதா சொல்கிறாரு. அதுவும் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவதற்கான மாநாடா அல்லது தனியாக இயக்கம் காண்பதற்கான ஒரு மாநாடாக அது அமையுமா? அதற்கு டிடிவிக்கெல்லாம் அழைப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தனியாக கட்சி தொடங்கிடுவாரா ஓபிஎஸ்? ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கினால் அவருக்கு என்ன எதிர்காலம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். நீங்கள் அதிமுகவில் ஏதோ எடப்பாடி வெளியே போயிடுவார், அந்த கட்சி மீண்டும் ஓபிஎஸ் கைக்கு வந்துவிடும், இப்படியெல்லாம் அண்ணாமலை பிரச்சாரம் செய்த போது கூட டிடிவி கைக்கெல்லாம் போய்விடும் என்று பிரச்சாரம் செய்த போது கூட அவர்களால் கட்சியை பெருசாக பாதிக்கவே இல்லை. இந்த ஓபிஎஸ் டிடிவியால் அதிமுக கட்சி எந்த அளவிலும் பாதிக்கலை. தோல்வி என்பது வேறு. தென் மாவட்டங்களில் அவங்களுக்கான அந்த ஜாதிய வாக்குகளால் அதிமுக தோல்வியடைந்தது என்பது உண்மை, மறுக்கவே முடியாது. அந்த தென் மாவட்டத்தில் அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய ஓட்டை என்பது அது எடப்பாடி தான் முடிவு பண்ணும். ஆனால் எடப்பாடி அகற்றிவிட்டு அந்த இடத்திற்கு ஓபிஎஸ் டிடிவி அல்லது அதிமுக செங்கோட்டையனே வருவார் என்றெல்லாம் பேசப்பட்ட காலத்தில் கூட அப்படி எந்தவித வாய்ப்பும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி ஏற்பட்ட பிறகு எடப்பாடியுடைய அந்த அதிமுக பாஜக பாண்டேஜ் நல்லா இருக்குது. எக்ஸப்டு கூட்டணி ஆட்சியா ஆட்சியில் கூட்டணியா என்ற குழப்பம் இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் சொன்ன கருத்து என்னென்னா, இந்த மாநாடு ஒற்றுமை ஏற்படுத்தும், எந்தவித நிபந்தனை விதிக்கலை, நான் கட்சியில் சேர்த்துன்னு சொன்னார். ஆனால் எடப்பாடி கிட்ட இது சம்மந்தமாக கேட்டால் ஓபிஎஸ் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த காலகட்டம் முடிந்து விட்டது. ஒரு டைம் கொடுத்துருந்தோம், அந்த டைமுக்குள்ளே அவர் வரலன்ட்டு கதையை முடிச்சிட்டார். ஆனால் டிடிவிக்கு அழைப்பு இருக்கிறது, டிடிவி அங்கே போகிறாருன்றாங்க. எனக்கு கிடைத்த தகவல் உறுதியாக இருந்தால், ஏன்னா பாஜக இந்த என்டிஏ அலைன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டிடிவியோ ஓபிஎஸ்ஸையோ பாஜக மதிப்பது போன்ற ஒரு சின்ன தோற்றம் கூட இல்லை. அமித்ஷா பலமுறை விட்டார். ஆனால் ஒரு முறை கூட ஓபிஎஸும் டிடிவியும் அவளை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டதாகவோ இல்லை விமான நிலையத்தில் வரவேற்பு அல்லது விமான நிலையத்தில் வழி அனுப்பு, இப்படி எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் இவங்க ரெண்டு பேர் இல்லை. இவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரா இல்லை மதுரை மாநாட்டில் என்ன முடிவு அறிவிக்க போகிறாரு தெரியாது. டிடிவியும் ஓபிஎஸும் ஒருவேளை தங்களை பாஜக மதிக்கவில்லை அல்லது எடப்பாடி சொல்வதை கேட்டுக்கொண்டு இந்த இரண்டு பேரும் எங்களுக்கு தேவையில்லை, வெளியே அமைச்சிடலாம், அவங்கள கூட்டணியில் கூட வச்சுக்கூடாதுன்னு எடப்பாடி நிபந்தனை போட்டால் இந்த ரெண்டு பேரும் விஜயுடைய அணிக்கு போவதற்கு தயாராக இருப்பார்கள். இது என்னுடைய கருத்து. விஜய் அணிக்கு போவதற்கு தயாராக இருப்பாங்க. விஜய் அப்படி தயாராக இருக்காரா? ஒரு பக்கம் பிரம்மாண்டமான கட்சி எங்கள் பக்கம் சேரும்னு எடப்பாடி இந்த பிரச்சார பயணத்தில் சொல்கிறாரு. அதற்கு உடனே சோஷியல் மீடியாக்களில் அது விஜய் கட்சி தான் அப்படின்னு பேசினோடனே விஜய் கட்சியோடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் பேட்டி கொடுக்குறாரு அவசரமாக. அதாவது பாஜகவுடன் இருக்கக்கூடிய கட்சியுடன் நாங்கள் கூட்டணியே இருக்க மாட்டோம், ஒரு மாயத்தோட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க. ஒரு கள்ள கூட்டணி அப்படின்னு கடந்த தேர்தலெலாம் அதிமுகவை ஒரு காயின் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி விஜய்க்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழல் இருக்குதா? அதாவது நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்குதா? அப்படி ஒரு பக்கம் ஓபிஎஸ் டிடிவி அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாஜக கூட ஒரு மறைமுகமான தொடர்பு அப்படின்ற மாதிரியான தோற்றம் எதுவும் வருமா? அதாவது அரசியல் விமர்சகர்கள் யூடியூபர்கள்லாம் ஒருவித பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அதாவது விஜய் எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள் வர வேண்டும், அதாவது பாஜக இல்லாத நிலையில் எப்படி அவர் இணைவார் என்பதுக்கெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு செய்திகள்லாம் வெளிவருகிறது. பாஜக அதிமுக விடுமா? இப்போ அமித்ஷா கூட்டணி ஆட்சியில் பாஜக பங்கேற்கும் இப்படியெல்லாம் சொன்ன பிறகு எடப்பாடி எத்தனையோ முறை சொல்லிட்டார், நாங்கள் கூட்டணி ஆட்சி கிடையாது, இரண்டு கட்சிகள் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும், ஆட்சியில் கூட்டணி கிடையாது, தனி பெரும்பான்மையான ஆட்சி, இப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் என்ன சொன்னாலும் பாஜக இருக்க அன்றைக்கி விஜய் வருவாரா? இந்த கேள்வி பெருசாக இருக்குது. அதுதான் ஆளாளுக்கு ஓடி கருத்து சொல்கிறாங்க. இவர் வேறு திடீர்னு பிரச்சாரத்தில் ஒரு பிரதானமான கட்சி எங்கள் அணிக்கு வருங்கிறார். அது விஜய் கட்சியாக இருக்குமா? யாருக்கும் தெரியாது. விஜய் ஓப்பனாக சொல்லிட்டாரு, இந்த முறை தனித்து போட்டி, அவருக்கு அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 2026 தேர்தல் என்பது நீங்கள் கூட்டணின்னு போனீங்கன்னா உங்களோட பிம்பம் உடைந்து விடும்,
அல்லது பெரிய தோல்வி வந்தால் அசிங்கமாயிடும். அதனால் உங்களுக்கான வாக்கு வங்கி என்ன என்பதை நிரூபித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. இப்போது மற்ற தலைவர்கள்லாம் வந்தாங்க. சிவாஜி வந்தார், வைகோ வந்தார், விஜயகாந்த் வந்தார், கமல் வந்தார், யாரோ வந்தாங்க, சீமான் வந்தார். இவங்களுக்கெல்லாம் வாக்கு சதவீதம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அக்கேலேருந்து சிங்கிள் டிஜிட்லேருந்து ஆரம்பிச்சது. எடுத்த எடுப்பிலே உங்களுக்கு டபுள் டிஜிட் வரும். அதனால் உங்களுக்கான ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கும். இரண்டாவது, 2026 திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இல்லை அதிமுக ஆட்சியை பிடித்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். உங்களுக்கு இலக்கு 2031 சொல்லப்பட்டிருப்பதால் அவர் போய் இணைவாரா நமக்கு தெரியல. ஆனால் திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்காகவே எடப்பாடி இப்படி ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறார் தான் பார்க்க வேண்டியிருக்கு. எங்கள் அணிக்கு ஒரு நீங்கள் தான் வெற்றி கூட்டணி, ஒரு 10 கட்சியை நீங்கள் கூட்டணியை வச்சுக்கிட்டு பெரிய கூட்டணின்னு கட்டமைக்கிறீங்களே, எங்கள் பக்கம் ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாக போயேன்னு தெரியாது. இது அரசியல் ரீதியாக போகிற போக்கில் அடிக்கிற ஒரு பேச்செல்லாம் பார்க்க வேண்டியிருக்கே தவிர விஜய் வருவாரா சந்தேகம்தான். இப்படியே போவோம், டிசம்பரில் பாஜக கழட்டி விட்டுட்டு விஜய் வருவார். பாஜக ஒத்துக்கொள்ளுமா? பாஜக எப்படி அதிமுக விடும்? நம்பவே முடியல. எடப்பாடி வந்து பிரம்மாண்டமான கட்சி எங்கள் பக்கம் வரும் அப்படின்னு சொன்னால் பாஜக இருக்கிற பக்கம் வரமாட்டாங்கன்னு விஜய் சொல்லிட்டு இருக்கிறது அவருக்கும் தெரியும். ஆனால் அண்ணாமலை பாஜகவிலேருந்து தலைவர் பதவியிலேருந்து மாற்றப்பட்டாலும் அண்ணாமலை ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, எடப்பாடி கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 3 முறை அமித்ஷா பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் எங்கேயாவது மறுத்துருக்கிறாரா? கூட்டணி ஆட்சின்ட்டு தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அதை தான் நான் வந்து கூற முடியும். நான் வந்து நழுவி பேச முடியாது. அதுலேருந்து என்னுடைய தலைவருடைய வாக்கு தான் எனக்கு முக்கியம். அதனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் அமித்ஷா கிட்ட போய் பேசிக்கிங்க. நான் இதை மறுத்து பேசினா தொண்டனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை, தலைவனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்றார். தலைவனாக இருக்க தகுதி இல்லைன்றது நயினா நாகேந்திரனையும் அவர் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அப்போ அண்ணாமலை ஓங்கி அடிக்கிறதுக்கான காரணம் இதுக்கெல்லாம் ஒரு செக் வைக்கிறதுக்காக கூட எடப்பாடி பேசியிருப்பாரா? இல்லை அந்த பாஜக அதிமுக கூட்டணி அண்ணாமலை பேச்சு இது மாதிரி தொடர்ந்து அண்ணாமலையோட பேச்செல்லாம் இருந்தால் அந்த கூட்டணி தேர்தல் காலம் வரைக்கும் இணைந்து செல்லுமா? அது அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி என்று சொன்னது உண்மை. அதுவும் 2026 என்டிஏ அணி ஆட்சி அமைக்கும், அந்த ஆட்சியில் பாஜக பங்கேற்கும் என்பது சொன்னது 100க்கு 100 உண்மை. அண்ணாமலை போய் சொல்லலை. ஆனால் இதே விஷயத்தை நயனார்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு? எடப்பாடி தான் முதலமைச்சர், அந்த கூட்டணியில் வந்து பாஜக பங்கேற்குமா, அந்த அமைச்சரவையில் பங்கேற்குமா என்று கேட்டால் நழுவி விடுவார். அது அப்புறம் பேசுவாங்கன்னுவார். எச் ராஜா கூட ஜூனியர் பேட்டி கொடுத்துருக்கார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார்கள்னா அது பேசி அப்புறம் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறார். அதில் வந்து வெளிப்படையாக இல்லை, அமித்ஷா சொன்னது உண்மை, அந்த 2026 என்டிஏ ஆட்சி பிடித்தால் அந்த ஆட்சியில் பாஜக பங்கேற்கும், அமைச்சரவையில் எங்கள் ஆட்கள் இடம்பெறுவார்கள் சொல்ல முடியல. அண்ணாமலை ஏன் ஓங்கடிக்கிறார்? அண்ணாமலையுடைய எதிர்காலம் என்பது வேறு, அண்ணாமலை ஆசைப்படுகிற எதிர்காலம் என்பது வேறு. அதனால் இப்போ அவர் சொல்கிறார்ல, நீங்கள் சொன்ன மாதிரி சொல்கிறார், இந்த கூட்டணி அண்ணாமலை உடைக்க பார்க்கிறார்னு 4 பேர் வருவார்கள். அமித்ஷா ஒரு முறை அல்ல 3 முறை சொல்லிவிட்டார். ஒருவேளை அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷாவிடம் பேசி முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதுவரை நான் இப்படி தான் பேசுவேன். எல்லோரும் இந்த முறை தேமுதிக சொல்கிறது, பாமக சொல்கிறது கூட்டணி ஆட்சி தான். எங்கள் தொண்டர்களும் ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த கருத்தை நான் வலியுறுத்துவேன் சொல்கிறார். இப்போது இந்த மாதிரி கூட்டணியை வளர்க்கிற அல்லது கூட்டணி பலப்படுத்துகிற நினைக்கிற ஒரு தலைவர் இப்படி பயன்படுத்தவே மாட்டார். அமித்ஷா வந்து என்ன சொன்னார், அமித்ஷா வந்து ரகசியமாக என்ன பேசினார், ஒருவேளை இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது என்ன முடிவெடுத்தார் என்பது எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் மட்டுமே வெளிச்சம். ஆனால் இப்படி இந்த கூட்டணி விவகாரத்தில் சண்டை வருகிற வேளையில் அண்ணாமலை ஏன் எண்ணெய் ஊற்றுகிறார், ஏன் இன்னும் தீப்பற்றி எரிய வைக்கிறார்? கொழுந்து விட்டு எரிந்தால் என்ன லாபம்? அண்ணாமலைக்கு லாபம் என்னென்னா எடப்பாடி ஆட்சி அமைக்கக்கூடாது. எடப்பாடி எந்த வகையிலும் முதலமைச்சராகவோ இல்லை அதிமுக பிடிப்பதற்கு, அதுவும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக 2026 ஆட்சியில் அமரவே கூடாது என்பது தான் அண்ணாமலை போட்டிருக்கிற சபதமாக நான் பார்க்கிறேன். இல்லை, நீங்கள் அண்ணாமலை சபதத்துக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி இருக்குங்களே. எடப்பாடி தலைமையிலான அதிமுகன்றீங்களா? அப்போ இன்னொரு தலைமையிலான அதிமுக எதுவும் இருக்கா? இன்னொரு தலைமை இல்லை. அதாவது தன்னை மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கி வீசியது வேறு யாரும் கிடையாது. மத்திய பாஜக தலைமை அல்ல, எடப்பாடி. எடப்பாடி கொடுத்த அழுத்தத்தால் தான் தனக்கு தலைவர் பதவி பறி போனது என்று அண்ணாமலை பரிபூர்ணமாக நம்புகிறார். நீங்கள் ஒன்று பாருங்கள், இந்த பவர் பாலிட்டிக்ஸில்
அதிமுகவுக்கோ திமுகவுக்கு இணையான கட்சி பாஜக அல்ல. ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்பது திமுக தொண்டனுக்கும் தெரியும், அதிமுக தொண்டனுக்கும் தெரியும். ஆனால் பாஜக விட மறுக்கிறது. காங்கிரஸ் போல திமுக கூட்டணியில் ஒட்டி கொள்வதற்கு பாஜகவுக்கு மனதில்லை. என்னென்னா இந்த முறை ஒரு முயற்சி, 3 முறை பாஜக வந்து மத்தியில் ஆட்சி பிடிக்கிறது. கேரளாவில் கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுச்சு. பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆளுகிறது. தமிழ்நாட்டில் நம்மளால் ஏன் வலுவாக கால் ஊன்ற முடியவில்லை? போன முறை 2021 20 சீட்டு வாங்கி 4 சீட்டு ஜெயிக்கிறோம். அப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? அதனால் இந்த முறை எப்படியாவது ஒரு உள்ளே போய் உக்காரணுன்றதில் தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு வேளை 2026 அதிமுக ஆட்சியில் அமர்ந்து விட்டால் அண்ணாமலையோட எதிர்காலம் என்ன ஆகும்? அண்ணாமலை அரசியலே பண்ண முடியாது. யார் எதிர்த்து அரசியல் பண்ணுவார்? திமுக எதிர்த்தா? அப்போ எப்படி திமுக எதிர்த்து என்ன பண்ண முடியும்? திரும்ப கர்நாடகா போய் அரசியல் பண்ணுவாரா? இல்லைப்பா, அவர் திமுக ஆதரித்து அரசியல் பண்ண போறாரா? கிடையாது. என்னன்னா எடப்பாடி முதலமைச்சராக உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்தால் அண்ணாமலையுடைய எதிர்காலம் அம்பேல் அரோகரா. அவர் ஒன்றும் பண்ண முடியாது. 5 வருஷம் என்ன பண்ணுவார்? யார் ஆதரிப்பார்? அதனால் 2 விஷயம். ஒன்று, அந்த ஆட்சியில் எப்படியாவது கூட்டணிக்குள் பாஜக வந்தால் அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு ப்ளஸ் இருக்கும். நான் சொன்னது ஜெயிச்சிடுச்சு, நான் சொன்ன கருத்து வலிமையாகிவிட்டது அப்படின்னு சொல்லி என்னால் தான், நான் போட்ட விதை தான் ஆட்சியில் வந்து நாங்கள் வந்து பங்கேற்றிருக்கோம்னு கதவு அடிப்பார். மற்றபடி தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைத்தால் அண்ணாமலை எதிர்காலம் அரோகரா, அயோகதி தான். ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா தன்னுடைய எதிர்காலத்தை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு அண்ணாமலை இப்படி பேசி கொண்டிருக்கிறார் என்றால் அது மிக இல்லை. எடப்பாடி ஆட்சியில் உட்கார்ந்து ஏன் உட்காரக்கூடாதுன்னு பார்க்குறாங்கன்னா, அந்த மேற்கு மண்டலத்தில் ஒரே சமுதாயம் 2 பேரும். இங்கே தமிழ்நாட்டில் ரஜினி நம்பி வந்தவர் அண்ணாமலை. இது யார்? குருமூர்த்தியை மேடையில் சொல்லிட்டாரு. குருமூர்த்தி சொன்னதுக்கப்புறம் இந்த ஆத்தென்டிகேஷன் வேறு யாரும் தேவையில்லை. அப்போது அவருக்கு வந்து நோக்கம் அரசியல். தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பாஜகவுக்காக வரல அவர் அண்ணாமலை. அதுக்கப்புறம் ரஜினி கட்சி ஆரம்பிக்கலன்னே பாஜகவுக்கு போகிறார். அப்போது என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் தான் ஒரு அரசியல் சக்தியாக வளர வேண்டும் என்று அண்ணாமலை விரும்பினால் அது அதிமுகவோட வாக்கு வங்கியை பறிக்க வேண்டும். அதுதான் ஆசை. அதுக்கு வந்து ஒரே சமுதாயத்தில் எடப்பாடி தலைவரா நான் தலைவரா என்ற போட்டி. அண்ணாமலை வந்து அந்த கோவையில் எம்பி தேர்தல் நிற்கும் போதே பல சமுதாய தலைவர்கள் வளைத்து விட்டார். ஸோ இதெல்லாம் வந்து எடப்பாடிக்கும் த்ரெட்டு. அதனால் ஆட்சிக்கு வந்தோடனே அண்ணாமலையை எப்படி ஒழிப்பது, அவர் எப்படி சிக்க வைப்பது, எதிலெல்லாம் சிக்க வைக்க முடியுமோ அது எடப்பாடி செய்வார். அந்த சிக்கலில் சிக்கிவிட்டால் அண்ணாமலை எதிர்காலம் முடிஞ்சு போச்சு. அதனால தான் எடப்பாடி எந்த காலகட்டத்திலும் ஆட்சியில் அமரக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறார். என்ன சொல்கிறார்? தொண்டர்கள் மத்தியில் 90 சீட்டு காப்பாங்க எங்கள் கட்சி அப்படிங்கிறார். 90 சீட்டு 75 வந்து முடிக்கணும். என்டிஏ அலைன்ஸில் 75 கொடுக்கணும். ஏற்கனவே வந்து 2011 அதிமுக அலைன்ஸில் விஜயகாந்துக்கு வந்து 41 இடங்கள் கொடுத்தார்கள். அதிமுகவில் 11%, 10.5 இல்லை 10.8, கிட்டத்தட்ட 11% வாக்கு வங்கி வைத்திருந்த தேமுதிகவுக்கு 41 இடம் என்றால் எங்கள் அணி என்டிஏ அலைன்ஸ் இந்த பார்லிமெண்ட்டில் 18% வைத்திருக்கிறது. அப்போ 75 இடம் வேணும். குறைஞ்சி 90 இடம் கேட்டால் 75 கொடுப்பாங்க. அப்போ நம்ம இந்த முறை போன முறை 20 நின்னோம் சட்டமன்றத்தில், இந்த முறை 30-35 இடங்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23, கிட்டத்தட்ட இதுவே 55 போயிடும். 55 சீட்டு போனால் டிடிவிக்கு ஒரு 5, இல்லை டிடிவிக்கு ஒரு 7-8, ஓபிஎஸ்க்கு ஒரு 4, இவங்களுக்கு ஒரு 12 போவோம். எப்படி முடியும்? வாசன் இருக்கார், ஏசிஎஸ் இருக்கார், ஐஜேக்கு இருக்கிறது, தேவநாதன் யாதவ் இருக்கிறார். இப்படிலாம் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்ல. இப்போ என்டிஏ அலைன்ஸுக்கு 75-80 சீட்டு கிடைத்தால் மட்டுமே இந்த நான் சொன்ன இந்த ஏசிஎஸ், ஐஜேகே இவங்களாம் தாமரை சின்னத்தில் நிற்பாங்க, பிரச்சனை இல்லை. அவங்க பாஜக வேட்பாளராக கூட இருந்து கொள்வதில் அவங்களுக்கு கூட சங்கடம் இருக்காது. அப்போது 75 இடங்கள் என்றால் கிட்டத்தட்ட 160 இடங்கள். இதே தான் 2011 ஜெயலலிதா அவர்கள் 160 இடங்கள் போட்டியிட்டு 132 இடங்கள் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை வந்தார். 160 இடங்களில் அதிமுக நின்று தனிப்பெரும்பான்மை வருமா? அதாவது தனிப்பெரும்பான்மை வரவே விடக்கூடாது என்பது தான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்கும். ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருந்தாலும் 118 வரக்கூடாது, அதுக்கு குறைவாக வரணும் அதிமுக. அதுக்கும் பாஜக இதை வேலை செய்யும். அப்போ என்ன, ஆட்டோமேட்டிக்காக பாஜக தயவோடு தான் அதிமுக ஆட்சியில் அமர வேண்டும். இதெல்லாம் கணக்கு போட்டு தான் அண்ணாமலை மத்தியிலும் கணக்கு போட்டிருப்பாங்க. ஏன்னா இதுவரை அண்ணாமலை வாயை மத்திய பாஜக அடக்கவே இல்லை. அடக்கவும் வாய்ப்பு இருக்குதான்னு தெரியல. இப்படி சும்மா கத்திக்கிட்டே இருங்க, நம்ம வந்து
அமித்ஷா சொன்னதில் பின்வாங்காதீங்கன்னு நயினார்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, எஸ் ராஜா கிட்ட சொல்ல மாட்டேறாங்க, தமிழிசையும் கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாங்க. அப்போ இவங்க நோக்கம் என்னென்னா, எடப்பாடி எங்கேயோ பைண்ட் ஆகிட்டார், எங்கேயோ லாக் ஆகிட்டார், அதை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவது தான் பாஜகவுடைய பிரதானமான நோக்கம். நன்றி. நன்றி.